இது ஏதோ காங்கிரஸுக்கு ராகுலுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டணிக்கு 200க்கும் அதிகமான இடங்கள் வந்த போதுதான் கடந்த 10 ஆண்டுகள்ல பிஜேபி அரசு, குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகளில் நடந்த 2வது என்டிஏ அரசு, என்டிஏ கூட சொல்லப்படாது, அறுதி பெரும்பான்மை பெற்ற அசுரபலத்தோடு இருந்த பிஜேபி அரசு எதிர்கட்சி தலைவர் பதவியை கூட அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. துணை சபாநாயகர் பதவியை கடைசி வரைக்கும் நிரப்பவே இல்லை. கேட்டால் 10% இடங்கள் உங்களுக்கு கிடைக்கல, அதனால எதிர்கட்சி தலைவர் தரமாட்டோம்னு சொல்லி கிட்டத்தட்ட அத்தனை பேரை இடது கையால் தூக்கி வெளியில போடுற மாதிரி தான் போட்டுட்டு கடைசி காலத்துல பார்த்தீங்கன்னா கடைசி 2 மாதங்கள்ல 100-150க்கும் மேற்பட்ட எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணி விவாதமே இல்லாமல் பல மசோதாக்களை சட்டமாக நிறைவேற்றிய கூத்துக்கள்லாம் நடந்தது. அது அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த முறை எதிர்கட்சியினருக்கு இந்த நாட்டு மக்கள் கொடுத்திருக்கிற அந்த அசுர பலம், ஏற்கனவே இருந்த பலத்தை ஒப்பிட்டோம்னா இது நிஜமாக அசுர பலம் தான். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள எவர் ஒருவரும் இந்த ரிசல்ட்டை ரசிப்பாங்க. அதனாலதான் இங்கே மட்டுமல்ல, உலகம் முழுக்க என்னடா தோத்தவனும் கொண்டாடுறான், ஜெயிச்சவனும் சந்தோஷமா இல்லை அப்படின்ற அளவுக்கானது எதனால வந்துச்சு? அவர்கள் 400 சொன்னதுல பெரும்பகுதி கிடைக்காம போயிடுச்சு. இவர்கள் அழிஞ்சு போயிடுவாங்க. காங்கிரஸ் முக்து பாரத், காங்கிரஸ் இல்லாத இந்தியாங்கிற வார்த்தையை ஒரு பிரதமரே சொல்கிற அளவுக்கு ஒரு வெறுப்பை கக்கிய போதும், பல்வேறு அவதூறுகளை சொல்லிய போதும், மத பிரச்சாரம் செய்த போதும், ஏதோ ராமர் கோயிலை கட்டிட்டா இந்த நாடே சுபிட்சமாயிடும், இறை நம்பிக்கைக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை, கட்டிட்டீங்க நானும் போக போறேன் நீங்களும் போக போறீங்க, அதுக்கும் வாக்களிக்கிறதுக்கும் இந்த அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஆனால் அது அரசியல்ல புகுத்தி அதில் ஒரு ஆதாயம் தேடணும்னு நினைச்சு அவர்கள் அப்படியெல்லாம் பண்ணது கூட ஒண்ணும் இல்லாம செஞ்ச இந்த ரிசல்ட்டை வச்சுதான் எல்லோருமே இன்னைக்கு சந்தோஷப்பட்டு இருக்கிறோம். ஆக ராகுல் காந்தியினுடைய அந்த செயல்பாடு இந்த பலம் கொடுத்ததனுடைய வெளிப்பாடா தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடமையை அவர் சரிவர செஞ்சிருக்காருன்னு தான் நான் பாக்குறேன். அவர் எழுப்பிய எந்த கேள்விக்கும் அவர்கள் சரியான பதில சொல்ல முடியல. இந்து மதத்தை பத்தி, இந்து மதம் சொல்லி இருக்கிற வலியுறுத்துகிற அஹிம்சை பத்தி அவர் பேசுற போது இப்படிப்பட்ட இந்து மதத்தின் பெயரை சொல்லி நீங்க வெறுப்பை பரப்புறீங்க, மத துவேஷத்தை பரப்புறீங்க அப்படின்னு சொல்லும் போது ஒட்டுமொத்த இந்துக்களையும் அவமதிக்கிறான்னு ஒரு பிரதமரே எந்திரிச்சு பேசுறாரு. அப்ப எந்த அளவுக்கு ராகுல் காந்தியினுடைய தாக்கம் அவர் ஏற்படுத்திய அந்த இம்பாக்ட் சொல்றேன் நான்.